அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் பிறந்தாலே நம்முடைய நினைவுக்கு முதல்ல வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமிக்கு மாலை இடுவது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஏகாதசி விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்புக்குரியது அப்படின்னு சொன்னாலும் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பலருடைய நினைவுகளில் வரக்கூடிய முதல் விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படின்னாலும் இந்துக்கள் பண்டிகையிலையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்டிகையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வீடுகளில் ஏற்றப்படக்கூடிய தீபங்கள் 3 நாட்கள் நடைபெறுவதுண்டு. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மலையில் பார்த்தீங்க அப்படின்னா பரணி தீபத்தில் இருந்து 5 நாள் தீபம் ஏற்றப்பட்டு மகா தீபம் ஏற்றப்பட்டு 11 நாட்கள் வரைக்கும் அந்த தீபம் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு சிறப்புகள் மகத்துவம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை தீபத்திற்கு இருக்கிறது. இந்த கார்த்திகை தீபத்தன்று விரதம் இருக்கிறவங்க, நோன்பு எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்கள்ல வழிபாடுகளை மேற்கொள்வாங்க. இந்த 3 நாள் விரதங்கள் இருக்கிறது, நோன்புகள் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது அப்படின்றதுக்கான விதிகள், வழிமுறைகள், வழிபாட்டு விதிகள் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். காலங்காலமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த கார்த்திகை தீபத்தன்று பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை நாம் தவறாமல் பின்பற்றி இன்றளவும் நாம் அந்த வழிபாடுகளை விரதங்களை மேற்கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிலும் குறிப்பாக நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத விட என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் சிறப்பு கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா இந்த கார்த்திகை தீபத்தில் இருக்கக்கூடிய விரதங்களில் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி எந்த விதமான தோஷமும் நமக்கு அண்டாது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிகழ இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தன்று மறந்தும் கூட நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக 3 விஷயங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. மறந்தும் கூட நாம் இந்த 3 விஷயங்களை கார்த்திகை தீபத்தன்று செய்யவே கூடாது. இந்த தவறுகளை நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத கெடுதல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கார்த்திகை தீபத்தன்று செய்யக்கூடாது 3 தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் திருக்கார்த்திகை தீபமானது கொண்டாடப்பட இருக்கிறதுங்க. நம்மளுடைய வீடுகளில் எல்லாமே தீப ஒளியால் அப்படியே ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீப திருநாளில் நம்மளுடைய வீட்டில் தவறையும் கூட இந்த 3 தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வைத்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது இல்லையா? அதற்காக தாங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு. கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் என்ன செய்கிறது? இந்த கேள்வி நம்மளுடைய மனதில் நிறைய பேருடைய மனதில் இருக்கிறதுங்க. அதற்கு உண்டான பதிலையும் நாம் இன்னைக்கான பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கார்த்திகை தீபத்தன்று செய்யக்கூடாத 3 தவறுகள். அதில் முதல் தவறு அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் விளக்கு ஏற்றாமல் வீட்டை பூட்டி விட்டு வெளியிடங்களுக்கு செல்லவே கூடாது. நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்தன்று ஏதாவது ஆன்மீக ரீதியான வழிபாட்டிற்காக வெளியிடங்களுக்கு, கோவில்களுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா உங்கள் சொந்த பந்தங்கள் யாராவது ஒருவரை வீட்டுக்கு வர சொல்லி நிலைவாசல்லையாவது கட்டாயம் 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். தங்களுடைய வீடு கார்த்திகை தீபத்தன்று இருள் அடைந்து இருக்கவே கூடாது. இது முதல் விஷயங்க. 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் வழிபாடு எதுவும் மேற்கொள்ளவில்லை அப்படின்னாலும் கூட விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்திற்கு மேலே கார்த்திகை தீபம் முடிந்துவிட்டது அப்படின்னு இரவு வெளியிடங்களுக்கு சென்றும் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
இந்த கார்த்திகை தீபத்தன்று முடிந்தவரை அடுத்தவர்களிடம் கை நீட்டி கடன் வாங்காதீங்க. மளிகை கடையில் ஏதாவது பொருள் வாங்குவதாக இருந்தாலும் கூட கடன் வைக்காமல் காசு கொடுத்து வாங்க பாருங்க. இந்த நல்ல நாளில் கடன் வாங்குறது நல்ல விஷயம் கிடையாது. இந்த தீப திருநாளில் நாம் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அப்படின்னா இந்த விஷயங்களை நாம் கண்டிப்பாக பயன்பற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். மாத விளக்கு இது இயற்கையாக கடவுள் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. கார்த்திகை தீபத்தன்று தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாத விளக்கு ஆகிட்டாங்க அப்படின்னா வீட்டில் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் இல்லையா. ஒரு வீடு கார்த்திகை தீபத்தன்று இரண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வைத்திருக்காங்க. உங்கள் வீட்டு பெண்கள் மாத விளக்கு ஆகிட்டாங்க அப்படின்னா வீட்டில் மற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் வீட்டில் தாராளமாக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். பூஜை அறையிலையும் மற்றவர்கள் விளக்கு ஏற்றலாம். ஒருவேளை உங்களுடைய வீட்டில் விளக்கு ஏற்ற வேறு யாரும் கிடையாது, அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் உதவிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாத விளக்கான பெண்களை பூஜை அறைக்கு செல்லாமல் பூஜை அறையில் பயன்படுத்தும் நல்லெண்ணெய் விளக்கு திரி இதையெல்லாம் தொடாமல் விளக்கு ஏற்ற தேவையான பொருட்களை எல்லாம் புதுசாக கடையில் இருந்து வாங்கி பூஜை அறை தவிர வீட்டின் மற்ற இடங்களில் விளக்கு ஏற்றலாம். ஆனால் இந்த மாத விளக்கு சமயத்தில் பயன்படுத்திய மண் அகல் விளக்கு, எண்ணெய், திரி இவை எல்லாவற்றையும் மீண்டும் கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த சலுகை மாத விளக்கான பெண்களுக்கு கார்த்திகை தீபத்திற்கு மட்டும் உண்டான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எந்த காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீப திருநாளன்று தங்களுடைய வீட்டு இருள் சூழ விட்டு விடாதீங்க. மின் விளக்குகள் இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்தன்று கட்டாயம் வீட்டில் 2 மண் அகல் விளக்குகளாவது ஏற்றியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபம் ஏற்ற தவறினீங்க அப்படின்னா பல்வேறு இடர்பாடுகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 தவறுகளை செய்யக்கூடாது. அதாவது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வீட்டில் இருள் சூழ விடக்கூடாது. அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தன்று பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் அக்கௌண்ட்டில் கடன் வச்சு தான் மளிகை கடையிலேயே பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் கூட இந்த ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் காசு கொடுத்து பொருளை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு கூட நீங்கள் அசைவ உணவுகளை தப்பி தவறை கூட சாப்பிடவே கூடாதுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காலையில் தீபம் மாலை நேரங்களில் தீபம் ஏற்றுவாங்க. தீபம் ஏற்றிவிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தங்களுடைய வழிபாடுகளை முடிச்சிடுவாங்க. காலையிலேருந்து விரதம் இருக்கிறவங்க மாலையில் தங்களுடைய விரதத்தை முடித்து கொள்வார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி அந்த தீபத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது விரதம் முடிந்து விட்டது அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசைவ உணவு சமைக்கிறது, இல்லை வெளியிடங்களுக்கு ஹோட்டல் அந்த மாதிரி போய் அசைவ உணவை வாங்கி சாப்பிட்றது, இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு விளைவுகள் ஏற்படலாம். இது மிகப்பெரிய அளவில் சாபத்தை தங்களுக்கு ஏற்படுத்தி விடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. எந்த காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீபத்தன்று நீங்க கண்டிப்பாக அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்தினுடைய 2வது நாள் அசைவம் சமைப்பதுண்டு. இது பல பேருடைய வீடுகளில் பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி நீங்கள் காலங்காலமாக உங்களுடைய முன்னோர்கள் வழி நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னா அதை பூஜை அறையில் வைத்து நீங்கள் படையலிடுவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் வச்சு படைக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய வீட்டினுடைய நடு ஹால் இருக்குது இல்லைங்களா, அதில் வச்சு நீங்கள் படைச்சிட்டு நீங்கள் உணவுகளை உண்ணலாம். ஆனால் அதுவும் தவறான ஒரு விஷயம்தான். ஏன்னா கார்த்திகை தீபத்தன்று பார்த்தோம் அப்படின்னா அசைவ உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில வகையற பார்த்தீங்க அப்படின்னா வழியாக கார்த்திகை தீபத்தினுடைய 2வது நாள் அப்படி இல்லைன்னா 3வது நாள் அசைவ உணவுகளை சமைத்து படைத்து வழிபடுவது அப்படிங்கிறது பின்பற்றி வருபவர்களும் இருக்கிறாங்க. அவங்க பூஜை அறையில் இந்த உணவுகளை வைத்து சமைத்து அதாவது
சமைத்த உணவுகளை வந்து பூஜை அறையில் வைத்து படையலிட்டு படைப்பது வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஹாலில் வச்சு நீங்கள் அந்த படையலிட்டு படைச்சிட்டு நீங்கள் வந்து சாப்பிடலாமே தவிர்த்து, அதுவும் பார்த்தீங்கன்னா வழி வழியாக பின்பற்றுபவர்கள் மட்டும்தான் இதை எடுத்துக்கொள்ளணும். திடீரென்று நீங்கள் எல்லாரும் பண்ணுறாங்க, அதனால் நாமும் வந்து அசைவம் சமைச்சு படைச்சிட்டு சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கொள்ளக்கூடாது. உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள் வழி வழியாக இந்த பழக்கம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த வழியை பின்பற்றணுமே தவிர்த்து, அவங்க பின்பற்றாங்க, எதிர் வீட்டுக்காரர்கள் பின்பற்றுகிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க பின்பற்றாங்க, அதனால நானும் வந்து அசைவம் சமைத்து படையலிட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வழி வழியா வராதவர்கள் செய்யக்கூடாது. அதையும் வந்து நீங்க கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.